Hello friends, welcome to Online Tamila channel. So நம்மளுடைய சேனல்ல என்ன வீடியோஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படினு கேட்டிங்கனா மெயினா வந்து பாத்தீங்கன்னா programming related நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ஸ்ல நம்ம போட்டுட்டு இருக்கோம். So அந்த விதத்துல வந்து பாத்தீங்க அப்படினா bridge course அப்படிங்கறது ஒண்ணு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல C, C++, Java, Python இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்க லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு C. இந்த லாங்குவேஜ் பத்தி தான் நிறைய கிளாसेस நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம். So என்ன ஸ்பெஷாலிட்டி நம்மளுடைய சேனல்ல அப்படினு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வரும் ப்ளஸ் வந்து லைவ்ல வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். மேபி வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேஷன் நம்மளுடைய சேனல்லேருந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ சைட் பை சைடு வந்து எப்படி நீங்கள் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது உங்களுக்கு இன்டர்வியூவில் இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூ ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லூப்பிங் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா லூப் அப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதாவது மோர் தென் ஒன்ஸ் இட் எக்ஸிக்யூட் வந்து மல்டிபிள் டைம்ஸ், எவ்வளோ டைம் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ டைமுக்கு வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதில் ஒரு விதமாக தான் நம்ம ஃபார் லூப் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு கொஷின் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ வந்து ஹவு டு வந்து ரைட் வந்து ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்களா என்னன்னு தெரில. யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை, நிறைய பேருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நீங்கள் பார்க்கலனா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற ஒரு லைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். இந்த மாதிரி வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷனோட சாஃப்ட்வேர் கன்சர்னில் ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிற எக்ஸ்பெக்டேஷனோட வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒயில் லூப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ லூப் அப்படிங்கிறது மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் பண்ணுறது நம்ம ஃபார் ஏற்கனவே போட்டிருக்கோம். பார்க்கலைன்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க ஒயில் அதனுடைய எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒயிலோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஒயில் இந்த இடத்துல கண்டிஷன் என்ன வேணுமோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் இந்த இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்படி தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த கண்டிஷன் whenever வந்து ட்ரூவாக இருக்கோ அது வரலும் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்க்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அதாவது லாஸ்ட் கிளாஸ்லேயே இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது இதில் வந்து ரெண்டு வெரைட்டி ஆஃப் இன்க்ரிமெண்ட் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்குது, இன்னொன்று போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம ஐன்னு எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் ஐ இருந்ததுன்னா தட் இஸ் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட், I++ அப்படின்னு இருந்துச்சுன்னா தட் இஸ் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்ரிமெண்ட்டுக்கு சேம் தான். டிக்ரிமெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ அண்டு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ரீ டிக்ரிமெண்ட்னா -I மைனஸ்னா என்ன. ஸோ இதனுடைய I++ஓட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா I=I+1 அப்படிங்கிறது மீனிங். சரிங்களா? இது என்ன ப்ரீ போஸ்ட் ரெண்டுக்கும் ஒரே இதுதானே, I=I+1. ஐயோட வேல்யூ 2 இருந்தால் 3 ஆக போகுது அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. பட் இதில் வந்து போஸ்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து போஸ்ட்னாவே என்னது அதுக்கப்புறம் தான் நடக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ 1 அப்படின்னதுன்னா I++னா நெக்ஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஐயோட வேல்யூ 2 எடுத்துக்கும். நான் இப்போ வந்து I++ன்னு கொடுத்ததுன்னா மீனிங் என்னென்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2 ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய இது வந்து என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு I=I+1 அப்படிங்கிறது தான். அப்போ ஐயோட வேல்யூ ஏற்கனவே 1 + 1 2 ஆயிருமா அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது. நான் வந்து லைவில் ஒர்க் பண்ணும்போது காமிக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய செகண்ட் டைம் ஐயோட வேல்யூ யூஸ் பண்ணும்போது தட் வேல்யூ வந்து எப்படி எடுத்துக்கோன்னா 2 அப்படிங்கிறது எடுத்துக்கும். இந்த ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னா முன்னாடி இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் ++I அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துலையே எனக்கு ஐயோட வேல்யூ என்ன ஆயிருன்னா 2 அப்படிங்கிறத எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட். நான் இப்போ லைவில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிளியராகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி தாங்க இதுதான். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃபார் லூப்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தோம். ஃபார் சொல்லிவிட்டு இனிஷியலைஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் தட் இஸ் I=0, அப்புறம் கண்டிஷன் என்ன வேணுமோ, அப்புறம் இங்கே இன்க்ரிமெண்ட் கொடுத்துருந்தோம். நீங்கள்
பார்த்துருப்பீங்க இங்கே ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா அந்த லூப் வந்து என்ன ஆகாதுன்னா க்ளோஸ் ஆகாது. ஸோ கண்டிஷன் டில் இது வரல ஒரு லூப்போட வேலையை என்ன அப்படின்னா மோர் தென் ஒன்ஸ் வந்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கல அப்படின்னு வச்சு இன்க்ரிமெண்ட் கொடுக்கலைன்னா அந்த வேல்யூ வந்து கண்டிஷன் வந்து ஏன்னா எண்டே ஆகாது. அப்போ லூப் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் ஒயிலில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார என்ன நீங்கள் பண்ண போகிறீங்களோ அது இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா என்ன, போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா என்னென்னு இப்போ நான் லைவ்லேயே உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், வைல் மட்டும் நான் இப்போ ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு. வைல் ஓகேங்களா, கண்டிஷன். இப்போ அதுக்கு முன்னாடியே நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கணும். இன்ட்டு எனி திங்ஸ் எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத வச்சுக்கணும். இங்கே இனிஷியலைஸும் நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஃபார் லூப்பில் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இதுதான். ஃபார் லூப்பில் இங்கே வந்து இனிஷியலைசிங் இருக்குது, இங்கே இனிஷியலைசிங்கிற ஆப்ஷன் கிடையாது, ஒன்லி கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கிற வரல இந்த லூப் அதை 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் மீனிங் இதோடது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா printfல நான் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். %d, எக்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண வைக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுக்கணும். ஆர் இந்த இடத்துல ஆர் என்னவாகவும் கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்கலாம். இது ரெண்டும் நீங்கள் கொடுக்கலன்னா அந்த வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட்டே ஆகாது. ஸோ அப்போ வந்து லூப் வந்து எண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வேல்யூ இங்கே தான் இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ பண்ணியாச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 1, 1 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 10. எஸ், த கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ 1ங்கிறது பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா 2 ஆகும். ஸோ 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னா டில் எது வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 11 எடுத்துகிட்டு போகும். 11 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. நோ, த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ வந்து லூப் போய்ட்டு வெளியில் வந்துடும். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. அதாவது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு கண்டிஷனே வந்து க்ளோஸ் ஆகாது. ஸோ அதனால் ப்ராப்ளம் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லூப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆட் நம்பர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஆட் நம்பர்ஸ் எப்படி ப்ரோக்ராம் வந்து எழுதுறதுன்னு பார்க்கலாம், லைவ்லையும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் ப்ரோக்ராம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெடர் ஃபைல் டிக்ளரேஷன் கொடுக்கணும். நம்ம இன்னும் வந்து நீங்கள் மேத்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். stdio.h மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கொடுத்துட்டு வாய்டு மெயின் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு எத்தனை வேல்யூஸ் வேணும் இல்லையா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ டைம்ஸுங்கிறது. ஸோ நான் n அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லூப்புக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் வேணும். ஸோ ஐ வந்து அதாவது லூப்புக்காக ஒரு லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ அதனால் ஐ அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஸோ இங்கே கூட n, ஐ அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்படியும் கொடுக்கலாம். இது வந்து டிக்ளரேஷன் பார்ட், நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ வந்து எப்படி அப்படின்னா n, ஐ அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து printfல ஒரு கேள்வி கேட்கணும், இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. ஹவு மெனி ஆட் நம்பர்ஸ் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த சொல்லணும் இல்லையா, ஆட் நம்பர்ஸ் வாண்ட்டுன்ட்டு. ஸோ அதை தான் நீங்கள் n அப்படிங்கிறதுல நீங்கள் இப்போ ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணால் scanf %d, ஏன்னா இன்டீஜர் வேல்யூ n. ஸோ நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ nல் வந்து இருக்கும். இப்போ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணியே பண்ணுறேன். ஃபார் i ஈக்குவல் டு நீங்கள் ஆட் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 1 கொடுத்துட்டேன். அப்புறம் i இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n. ஏன்னா என்ன நம்பர் ஆஃப் எவ்வளோ நம்பர்ஸ் வேணும், i ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கேன் இங்கே. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்போ வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வேல்யூ வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ வந்து ஒரு டைமும் வந்து ஐயோட வேல்யூ 1 ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். 1 2 3ன்னு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் ஒரு சின்ன வந்து ஒரு கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். இஃப் ஓகேங்களா, ஐயோட வேல்யூ இஸ் நாட் அதாவது ஐயோட வேல்யூ நான் டிவைடட் பை 2 கொடுக்குறேன். எப்போ உங்களுக்கு வராது, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு அதனுடைய ரிமைண்டர் இருக்கும் இல்லையா, நாட் ஈக்குவல் டு எனக்கு 0வாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆட் நம்பர் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், printf ஐ வேல்யூ ஒன்றுக்கு /n கொடுத்துக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும். ஐ வேல்யூ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் லூப்போட க்ளோஸ் இது. ஓகேங்களா? அடுத்து வந்து get ch
இது வந்து மெயினோட க்ளோஸ். இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிட்டு வரேன். ஸோ ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் போகும். ஃபஸ்ட்டு n அப்படிங்கிறது கெட் பண்ணும். பிரிண்ட் ஆஃப் ஹவு many ஆட் நம்பர்ஸ். இப்போ நான் இங்கே வந்து ஒரு 10 அப்படிங்கிறத கொடுக்குறேன். n = 10 அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ n = 10 ஆகிடும். ஃபார் i = 1 1 is less than or equal to yes, the condition is true. அப்போ கர்சர் உள்ளே போகுது. இப்போ இங்கே ஐயோட வேல்யூ என்ன இருக்குதுன்னா 1 இஸ் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டிவைடட் பை 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணுது. எஸ் அப்படிங்கும்போது ஐயோட வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? திரும்ப 2 எடுத்துகிட்டு வருது. ஏன்னா i ++ கொடுத்துருக்கேன். 2 எடுத்துகிட்டு வருது. 2 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0வா இல்லை. அப்போ இந்த இஃப் லூப்குள்ளே போகாது, பிரிண்ட் பண்ணாது, வெளியில் வந்துடும். ஸோ இப்படியே வந்து என்ன ஆகணும், அடுத்து 3 எடுத்துகிட்டு போவோம். 3 டிவைடட் பை 2 இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வா எஸ் அப்படின்னு சொல்லிடும். உடனே 3 பிரிண்ட் பண்ணும். அப்போ 1 பிரிண்ட் பண்ணும், 3 பிரிண்ட் பண்ணும், 5 பிரிண்ட் பண்ணும், அப்புறம் 7, அப்புறம் 9, 10 வந்தோடனே கர்சர் வந்து வெளியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதை நான் எப்படி வந்து லைவில் ஒர்க் பண்ணி காமிக்கிறது இது எப்படி லைவில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டாக பார்த்த கிளாஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா n வேல்யூ நான் இங்கே ஐயோட வேல்யூ நான் 20ன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிட்டேன். அப்படின்னா எப்போவுமே 20 தான் எடுக்கும். அப்போ நான் n இங்கே கொடுத்துட்டேன்னா எவ்வளோ நம்பர்ஸ் வேணுமோ இந்த இடத்துல வாங்கிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் என்டர் ஹவு many நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து நிற்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து ஸ்கேன் ஆஃபில் வாங்குறீங்க. ஸோ %d ஆம்ப்ரஷன் n. ஸோ n வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஈக்குவல் டு n அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டைமு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ கெட் பண்ணிக்கலாம். ஸோ i++. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணணும். இஃப் i டிவைடட் பை 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஆட் நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு எடுத்துடலாம். என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இல்லை அப்படின்னா வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு எல்ஸுக்கு நான் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் அது பிரிண்ட் ஆகாது. மேபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எல்ஸில் ஏதாவது வேணுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறனால விட்டுட்டேன். ஸோ இப்போ ஒன்றுக்கு உங்களுக்கு ஸ்லாஷன் பண்ணோம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் பார்க்கும்போது அப்படியே இருக்கும். இல்லைனா அட்லீஸ்ட் கம்மாவாவது உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ கெட் ch சேவ் பண்ணிக்கோங்க. நான் ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர்ஸு ஒரு 10 நம்பர்ஸுக்குள்ளார போடு அப்படிங்கிறேன். 1359 வந்துருச்சுங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து இப்போ எதனால் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஒரு கமெண்ட்டில் கொடுங்க பார்க்கலாம். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு, அதாவது ஏற்கனவே இருக்கிற இது வேல்யூஸ் என்டர் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அது ஏற்கனவே வருது. அது காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் நீங்கள் கொடுக்கணும். CLR SCR. ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஹவு many நம்பர்ஸ் இப்போ 20 கொடுக்குறேன். ஸோ 13579 உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேயே இன்னொன்று கொடுக்கலாம். ஸோ ஒரு வேளை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன நம்பராக இருக்கும், உங்களுக்கு ஈவன் நம்பராக இருக்கும் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் %d ஐயோட வேல்யூ நான் இப்போ கொடுத்துட்றேன். ஆனால் வந்து அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகும். ஈவன் நம்பர், ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொலாப்ஸ்டாக இருக்கும். ஸோ வந்து தனியாக கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். வேணால் நான் ஒரு இதுக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஈவன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஒரு 10 கொடுக்குறேன். பார்த்தீங்களா? ஈவன் வந்து 2, ஈவன் 4 அப்படிங்கிறது வரும். ஏன்னா லூப்பில் மாட்டும் போது எல்ஸ் இல்லைன்னா அது பிரிண்ட் பண்ணிட்டு வரும். ஸோ இதுதான் ப்ராப்ளமு. உங்களுக்கு இந்த இடத்துல வேணான்னா இதை ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏன்னா வெறும் ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டார், இங்கே ஒரு ஸ்டார், அவ்வளோதான். ஓகேங்களா? ஒரு டைம் நீங்கள் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குனாங்க. 30 கொடுக்குறேன். 29 வரலும் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க லூப்பிங் ஸ்ட்ரக்சரை இப்படி தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுலேயே வந்து நான் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் இதை வந்து ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கிருந்தே நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இது வரலும் உங்களுக்கு ஃபார் லூப்போட க்ளோஸ் வரலும் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அதாவது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதாவது இன்க்ரிமெண்ட்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இது எப்படின்னு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
இப்போ இதே இடத்துல இன்ட் ஐ இருக்கா, இப்போ வந்து நான் வந்து ஐக்கு வேல்யூ கண்டிப்பாக அசைன் பண்ணணும். அப்போ தான் உங்களால் இங்கே கெட் பண்ண முடியும். 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல printf %d, i ++. இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஐயோட வேல்யூ 1 தான் எடுத்துக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல %d, i ++னால் என்னென்னு கொடுத்தேன். இப்போ ++i கொடுக்குறேன் பாருங்கள். இதனுடைய என்ன வேல்யூ வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ் பண்ணிட்டு நான் ஏற்கனவே கிளாஸில் சொன்னேன் 2. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுவே i ++ கொடுத்திங்கன்னா 1 எடுத்துக்கும். அதாவது இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேல்யூ அசைன் ஆகும். இதனுடைய மீனிங் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து பின்னாடி தான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆனால் இதில் ++i பொறுத்தவரையில் எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் அசைன் ரெண்டும் ஒரே டைமில் நடக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து 2 வரும். இதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இதே இடத்துல printf நான் இன்னொரு தடவை ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். i ++ கொடுக்குறேன். இப்போ என்ன வேல்யூ வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 தான் வரும். ஏன்னா ஏற்கனவே இங்கே ஐயோட வேல்யூ 2 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் i ++னால் அந்த வேல்யூ எடுத்துக்கிடுச்சு. மறுபடியும் இப்போ ஐயோட வேல்யூ நான் அடுத்தது ஐயை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். எதுவுமே சேஞ்சஸ் கொடுக்கல. ஐ மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் என்ன வேல்யூ வருதுன்னு 3 வரும். ஏன்னா நான் அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு ஒன்றுக்கும் ஸ்லாஷன் கொடுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் வந்தீங்க அப்படின்னா ஒருவேளை லைவ் அந்த மாதிரி கிளாஸ் கூட பண்ணலாம். பட் ஆனால் வந்து யாரும் வர்றதில்ல. நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் i ++i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி உடனே பிரிண்ட் ஆகிடுச்சு. i ++ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் அதனுடைய வந்து யூசேஜ் வந்து இருக்கும். எங்கே நீங்கள் வந்து அந்த வேல்யூ வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான், அந்த வேரியபிளை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே நிறையா வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதில் போய் கோ த்ரூ பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டு தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 10 மெம்பர்ஸ் பார்க்குறீங்க. அந்த 10 மெம்பர்ஸு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேபி வந்து இப்போ வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இது ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் கன்சோலில் உங்களால் பிளேஸ்ட் ஆக முடியும். ஸோ அடுத்து C++, அடுத்து ஜாவா அந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தவிர்த்து லாங்குவேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ கீப்பான வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீப் ஆன் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.